வாழ்க்கையில் தோல்வி வருது, வெற்றி வருது, சோகம், பயம், கோபம், இது எல்லாமே வருது. ஒன்று இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், இல்லைன்னா இதை விட்டு ஓட பார்க்குறோம். ஆனால் இதை நம்ம கூட உட்காந்து ஃபீலே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல. இப்படி யோசி, இந்த மாதிரி யோசி, இந்த மாதிரி நடந்தா நீ இப்படி யோசின்னா யோசிக்க மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க தவிர ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக ஃபீல் பண்ண யாருமே சொல்லி கொடுக்கல. நீங்கள் ஒரு விஷயம் நடக்கும் போத அதை ஆழமாக ஃபீல் பண்ணணும். ஏன் ஆழமாக ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, லைஃப் டசன்ட் ஹேப்பன் டு யூ, லைஃப் ஹேப்பன்ஸ் த்ரூ யூ. வெளியே நடக்கிற எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில் உங்கள் ரியாலிட்டி இன்சைட்லேருந்து உருவாகுது. ஸோ உங்கள் மூலிமா போகிறனால அது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை விட்டு எஸ்கேப் பண்ணீங்கன்னா நீங்கள் அதை புஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஃபீல் எவ்ரிதிங் தட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. நாளைக்கு ஒரு கார் வாங்க போகிறீங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க, உங்களுக்கு போனஸ் கிடைக்கல. இது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளுக்குள்ளார ஃபீல் பண்ணும் போது மட்டும்தான் இதை நீங்கள் தாண்டியே வர முடியும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை விட்டு ஓடாதீங்க அப்படின்னு. நீங்கள் அதை விட்டு ஓடுறது அர்த்தம் என்னன்னா, அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க. இல்லைன்னா ஃபோன், ஜங்க் ஃபுட், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்சஸ், இந்த மாதிரி விஷயத்தில் அடிக்டட் ஆகி அந்த அந்த கொஞ்ச நேரம் உள்ள அந்த இமோஷன்ஸை ஃபீல் பண்ணாதனால நீங்கள் டோட்டலை அவாய்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டோட்டலை அவாய்ட் பண்ணும் போத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த ஃபீலிங்கை நான் ஃபீல் பண்ணாமல் விட்டுட்டேன்னா நான் சேஃபாக இருப்பேன் அப்படின்னு. பட் அன்கான்ஷியஸாக நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, அதை திரும்பி ஒரு லூப்பாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்கள் அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் இறக்கிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகிறனால இது திரும்பியும் உங்கள் வாழ்க்கையில் வேற ஒரு ரூபத்தில் வேற ஒரு டைமில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு அவசரமான ஒரு பர்சனை பார்த்துருப்பீங்க, எனக்கே இது நடக்க மாட்டேங்குது, ஐயோ இதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேனே, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேனே, சீக்கிரம் என்கிட்ட இது வரணும் அப்படின்னு. இந்த மாதிரி பர்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவசரத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க பாஸ்ட் லைஃப்பில் ஏற்கனவே நடந்த விஷயத்த அதுக்கு உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து அது ஒரு லூப்பாகவே மாட்டிக்கிடுச்சு. எல்லா விஷயத்துக்கும் அவசரப்படுவாங்க. ஸோ நீங்கள் அவசரப்படும் போது என்ன நடக்குதுன்னா, யூ ஆர் டெல்லிங் யுவர் செல்ஃப் இந்த விஷயம் நம்மக்கிட்ட இல்லை, அப்போ அதை நம்ம கெஞ்சணும், நம்ம அதை ஃபைட் பண்ணணும், அதை திரும்பி வாங்க வைக்கணும். இதனால இன்டர்னலாக நீங்கள் சஃபர் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் யூனிவர்ஸ்க்கு எனக்கு இந்த விஷயம் இல்லைன்னு ஒரு ஃப்ரீக்குவன்சி அனுப்புறீங்க. ஸோ பிரச்சனை வெளி உலகத்தில் கிடையாது. உங்கள் பிரச்சனை ஆரம்பிக்கிறது உள்ளுக்குள்ளார இருந்தா. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு துன்பமும், அதுக்கு காரணமே நீங்கள் தான். என் வாழ்க்கையில் ஏன் இது மட்டும் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்னா நம்ம தப்புக்கு நம்ம மட்டும்தான் காரணமாக ஆக முடியும். வேற யாரும் நம்ம ரியாலிட்டியை தொட முடியாது அன்லெஸ் யூ. எனக்கு ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் ஃபைனான்ஷியல் இஷ்யூ மட்டும் ரொம்ப டவுனாக இருக்குது, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணுறத நிப்பாட்டிட்டு
டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பிரச்சனை ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஏன் எனக்கு நடக்குதுன்னு உங்களே நீங்களே லேபிள் பண்ணிக்காதீங்க. ஆமா, எனக்கு தான் நடக்குது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இதை விட்டு நான் வெளியாகணும். எப்படி? நீங்க கேள்வி கேட்கும் போது தான் அந்த விடை வரும். ஆனா அந்த விடை வர்றதுக்கு நீங்க அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே ஒரு புரிதலுக்கு வரும். அமைதினா எப்படி காக்க போறீங்க? அமைதிய தியானம், மூச்சு பயிற்சி, எக்ஸ்டர்னல் நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நிதானமா, யூ ஹேவ் டு ஃபீல் சேஃப் இன் யூர் பாடி. இந்த நிதானத்தை நீங்க தொடும் போது தான் அந்த கேள்விக்கான பதில் வரும். ஏன் உங்களுக்கு இப்போ மட்டும் அந்த கேள்விக்கு பதில் வராது? ஏன்னா உங்க மைண்டு தான் எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க, பாஸ்ட்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்க, இல்லைன்னா ஃபியூச்சர்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்க. உங்க மைண்டை நீங்க டோட்டலா ஆஃப் பண்ணணும். உங்களோட கான்சியஸ் மைண்ட் அதை நீங்க ஆஃப் பண்ணோன்னே உங்களோட அட்டென்ஷன் எல்லாமே உங்க உடம்புக்கு போயிடும். உங்க உடம்புக்கு போனோன்னே அந்த வீடு உங்களுக்கு தனியா வரும். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க மாத்தலாம் நீங்க நினைச்சா. வாழ்க்கையில நீங்க மாறும் போத திரும்பி உங்களோட பழைய ஐடென்டிட்டி இல்லைன்னா பழைய கம்ஃபர்ட் ஜோன் உங்களை இழுக்க பார்க்கும். ஆனா யூ ஹேவ் டு பி வெரி ஸ்டபர்ன். என்னோட டிக்டாக் வீடியோவில் கூட நான் ஒன்று சொல்லியிருக்கேன். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் லவ் த ஸ்டபர்ன் ஹார்ட். அப்படி இறுக்கி பிடிச்சிக்கணும். இல்லை இது நான் தான், நான் மாறிட்டேன், நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி பிடிச்சிக்கணும். வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களை நீங்கள் மாற்றிக்க கூடாது. அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்கள் இறுக்கி பிடிக்கும் போது தான் யூனிவர்ஸ் அதை நம்பும், உங்களுக்கு வேண்டிய விஷயத்த உங்கள்கிட்ட கொடுக்கும். Everything that you're seeing now is an illusion of your mind. அந்த மைண்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா you will realize what is real. எது முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதை செஞ்சு காட்டுறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.